இன்றைய நாளுக்கான தலைப்பு நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் இரு முக்கிய சட்டமூலங்களை திருத்துவது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டன. இதற்கமைய 1986 ஆண்டின் 4ஆம் இலக்கு ஜனாதிபதி உறுதிகள் சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. இந்த திருத்தங்களின் முக்கிய நோக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகளை ரத்து செய்தல், மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் பதவியில் இருந்தவுடன் பெரும் ஓய்வூதியத்தை ரத்து செய்தல் என்பனவாகும். இதற்காக சட்டமூலங்களை தயாரிக்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பிரசார மேடைகளில் வாக்குறுதியாக மக்களுக்கு கூறப்பட்டதை நிறைவேற்றும் நோக்கத்துடன் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பாக தீர்மானிக்க நீதிபதி KT சித்ரஸ்ரீ தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டமை தொடர்ந்தே இந்த சட்டமூலத்தை திருத்துவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் அமைச்சர்களின் தனிப்பட்ட பணிக்குழாம், தூதரக அதிகாரிகள், அரச நிறுவனங்களின் தலைமை பதவிகள் போன்றவற்றை உறவினர்கள் நண்பர்களுக்கு வழங்குதல் போன்ற நடைமுறையை நிறுத்துதல், ஜனாதிபதியின் தனிப்பட்ட செலவுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்தல், அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் அரச வீடுகள் மற்றும் பிற சலுகைகளை நிறுத்துதல், அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருதல் போன்றவை இதுவரை இந்த அரசு கையாண்ட விடயங்களாகும். இதுதான் மக்களுக்கான அரசின் முக்கியமான முடிவுகளாக கருதப்படுகின்றன. மேலும் பொருளாதார நெருக்கடியின் போது கூட கடந்த கால அரசியல்வாதிகள் தங்கள் சலுகைகளை விரும்பியபடி அனுபவித்த முறையை மாற்றும் நோக்கத்துடன் புதிய அரசாங்கம் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு வழிவகுப்பதையே இது காட்டுகிறது. மேலும் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய அதே நேரம் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் மக்களின் விருப்பத்திற்கேற்ப செயல்படுகிறது. இந்த சட்ட திருத்தங்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் ஏற்படும் மாற்றங்களுடன் எதிர்காலத்தில் அரசியலுக்குள் பொதுநல குழுக்கள் செயல்பட வழிவகுக்கும் சூழலை இது உருவாக்கும். அதே நேரத்தில் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அரசியலில் இருப்பவர்கள் அரசியலில் இருந்து விலக வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இது குறிக்கிறது.